ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 12th குவார்ட்டர்லி எக்ஸாம் தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு உண்டான முக்கியமான கேள்விகள், அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமில் ஓரளவு இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு, அதாவது 100ல் 99% சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 2 மதிப்பெண் வினாக்கள், அதாவது 2 மார்க்ஸ் கொஸ்டின் பார்க்கலாங்களா? பாருங்கள், தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து, கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். நெக்ஸ்ட் ஒன், விரி பெரு தமிழர் மேன்மை ஓங்கிடச் செய்வதொன்று உயிர் பணியாய் கொண்டோன் யார் யாரை பற்றி எதற்காக கூறுகிறார். நெக்ஸ்ட், கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. இதுவும் முக்கியமான கேள்வி. அடுத்து, இந்தோ சாரசனி கட்டடக்கலை குறிப்பு வரைக. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து, நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. இதுவும் முக்கியமான கேள்வி. அடுத்து, இள நிறை பிரித்து புணர்ச்சி விதி எழுதுக. நெக்ஸ்ட் ஒன், ஞானத்தின் பெரியது எது. நெக்ஸ்ட் ஒன், மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது எவற்றை. நெக்ஸ்ட் ஒன், சினத்தை ஏன் காக்க வேண்டும். எல்லாமே முக்கியமானது தான். நான் இப்போ ரொம்ப முக்கியமானதில் அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்ட கேள்விகள். அடுத்து, எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார். நெக்ஸ்ட், புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. இதுவும் முக்கியமான கேள்வி. அடுத்து, சங்க காலத்தில் தாய்வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் யாவை. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ராமன் சுக்ரீவனிடம் கூறிய செய்திகளை எழுதுக. அடுத்து, தலைக்கோள் பிரித்து புணர்ச்சி விதி தருக. தொழுதனர் பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. இந்த புணர்ச்சி விதி பகுப்பத உறுப்பிலக்கணம்லாம் உங்களோட செய்யுள் பகுதியில் இருக்கும், அதில் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த நம்ம இதில் கொடுத்துருக்கிறதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்ட கேள்வி ப்ரீவியஸ் இயரில். இதுக்கு இந்த வருஷம் வந்து இதுதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த புணர்ச்சி விதிகளையும் பகுப்பத உறுப்பிலக்கணத்தையும் அப்புறம் இலக்கண குறிப்புகளையும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், ஆடலும் பாடலும் தொல்நெறி. நெக்ஸ்ட், மாதவியின் நாட்டிய நிகழ்வில் ஒலித்த இசைக்கருவிகளை பட்டியலிடுக. நெக்ஸ்ட் ஒன், அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் எவை. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து, கலங்கி பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. நெக்ஸ்ட், இலக்கண குறிப்பு தருக. வளையி வெங்கதிர். நெக்ஸ்ட், வெங்கதிர் பிரித்து புணர்ச்சி விதி தருக. நெக்ஸ்ட் ஒன், முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம் இவ்விரு சொற்றொடர்களை உணர்த்தும் பொருளை அறிந்து தொடர் அமைக்கவும். அடுத்து, தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை. நெக்ஸ்ட் ஒன், மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளக்கி கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உணர்த்துவன எவை. நெக்ஸ்ட், உயர்த்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருமாறு 2 தொடர்களை எழுதுக. நெக்ஸ்ட், மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. இந்த மாதிரி மயங்கொலி சொற்களையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இதை எல்லாமே ஒரே தொடரில் வர மாதிரி நீங்கள் எழுதணும். தலை தலை தழை. நெக்ஸ்ட்டு, கலை களை கழை. அலை அழை அழை. ஓகேங்களா? அதே மாதிரி பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க. இந்த புல் என்ன பொருள், இந்த புல்னா அதுக்கு உண்டான பொருள் என்னவோ அது வேறுபாடு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தொடர் அமைக்கணும். புல் புல், உழை உலை, கான் கான். சரிங்களா? அடுத்து, சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க. பலகை தாமரை கோவில் வெங்காயம் தலைமை. இந்த ஒரு சொற்களை பிரித்தும் தொடர் அமைக்கணும், சேர்த்து வச்சும் தொடர் அமைக்கணும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. பாருங்கள், வாழைக்காட்டில் குயில்கள் அலறி கொண்டும் காகங்கள் கூவி கொண்டும் இருந்தன. இது பாருங்கள், வாழைக்காட்டில் குயில் வந்து அலறுமா, காகங்களுக்கு வந்து கூவுமா. இப்போ அந்த மரபு பிழைகளை சரி செஞ்சு சரியான சொற்களை நீங்கள் இந்த இடத்துல எழுதணும். அடுத்து பாருங்கள், முருகன் சோறு சாப்பிட்டு பால் குடித்தான். அடுத்து, கோவிந்தன் குடியிருக்க சுவர் கட்டி கூரை அமைத்தார். அடுத்து, வனவிலங்கு காப்பகத்தில் சிங்க குட்டியும் யானை குட்டியும் கண்டேன். அடுத்து, ஆட்டு தொழுவத்தை சுற்றிலும் எலிகள் பொந்துகள் அமைத்திருந்தன. இதில் இருக்கக்கூடிய மரபு பிழைகளை திருத்தி சரியான சொற்களை நீங்கள் எழுதணும். அடுத்து பாருங்கள், தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது. பாருங்கள், மாநிலத்துக்கு எந்த நீ, வறட்சிக்கு எந்த ரா. இந்த மாதிரி பிழைகளை திருத்தி சரியான எழுத்தை எழுதணும். அடுத்து, ஐப்பசி அடைமழையில் ஊருணி நிறைந்தது. அடுத்து பாருங்கள், கீழ்காணும் 4 சொற்களை கொண்டு தொடர் அமைக்க. இந்த 4 சொற்களையும் வச்சு ஒரே தொடரில் அமைச்சு எழுதணும். சருகு விழு மண் அலை. அடுத்து, விண்மீன் ஒளிர் எரி விழு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், உவமை தொடர்களை சொற்றொடர்களில் அமைத்து எழுதுக. அதில் பாருங்கள்,
தாமரை இலை நீர் போல, கிணற்று தவளை போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல, எலியும் பூனையும் போல. ஸோ இது ஊமை தொடர்களை நம்ம சொற்றொடராக அமைச்சு எழுதணும். இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மார்க்ஸில் உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த மாதிரி ஏதாவது தொடரில் உள்ள பிழைகள், இப்போ இந்த மாதிரி 4 சொற்கள் கொண்டு அதை ஒரு தொடர், ஊமை தொடர்கள், அதுக்கடுத்து மரபு பிழைகளை நீக்கி எழுதணும், பிற சொற்களை பிரித்தும் சேர்த்து எழுதுறது, பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் உருவாக்குக, மயங்கொழி சொற்கள், அப்புறம் புணர்ச்சி விதி, இலக்கண குறிப்பு, பகுப்பத உறுப்பிலக்கணம், இதெல்லாம் 2 மார்க்ஸில் கேட்கக்கூடிய வினாக்கள். சரிங்களா? இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் செய்யுள் வினாக்கள், உரைநடை பகுதியில், அப்புறம் இலக்கணத்தில் வரக்கூடிய வினாக்கள், இதெல்லாம் நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இதெல்லாமே பார்த்தீங்கனாலே 2 மார்க்ஸில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து 4 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்ட கேள்வி. அடுத்து மயிலை சீனி வேங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி விளக்குக. நெக்ஸ்ட் ஒன், வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட், சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுக. அடுத்து, சினத்தால் வரும் கேட்டினை கூறுக. ரொம்ப முக்கியமானது. பொருள் வேற்றுமை அணியை சான்றுடன் விளக்குக. ஏகதேச உருவக அணியை சான்றுடன் விளக்குக. உவமை அணியை சான்றுடன் விளக்குக. நிரல் நிறை அணியை சான்றுடன் விளக்குக. எப்படியோ அணி தொடர்பாக ஒரு கேள்வி கட்டாயம் இடம்பெறும். நீங்கள் இதில் இருக்கக்கூடிய அணிகளை தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. அடுத்து, குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான நிகழ்வுகளை சுட்டி காட்டுக. அடுத்து பாருங்க, ஒருமுக எழுநி பொறுமுக எழுநி கறந்து வரல் எழுநி விளக்குக. இதில் லாஸ்ட் இயர்லலாம் எப்படி கேட்டாங்கன்னா ஒருமுக எழுநி பொறுமுக எழுநி இது ரெண்டுமே கேட்டு 2 மார்க்ஸில் கொஸ்டின் கேட்டாங்க. இந்த டைம் கறந்து வரல் எழுநியும் சேர்த்து உங்களுக்கு 4 மார்க்ஸில் கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா நியூ சிலபஸ் படி இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் இந்த கொஸ்டினை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, ராமலிங்க அடிகள் கந்தவெளியிடம் எத்தகையோர் உறவு வேண்டுமென கேட்கிறார். அடுத்து, சென்னை அறிவின் நகரம் என்பதை சான்றுடன் விளக்குக. இம்பார்ட்டன்ட். அடுத்து, பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் எழுதுக. நெக்ஸ்ட், தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்துக்கு செய்யும் உதவிகள் யாவை. அடுத்து, மனந்தகம் விளக்குக. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து, நீங்கள் ஆசிரியரானால் மாணாக்காரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர்கள். நெக்ஸ்ட் பாருங்க, இலக்கிய நயம் பாராட்டுக. முச்சங்கங்கூட்டி முதுப்புலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்களெல்லாம் அமைத்த பெருமாட்டி. இது கண்ணதாசன் எழுதின ஒரு பாடல். இந்த பாடலுக்கு இலக்கிய நயம் நம்ம எழுதணும். இலக்கிய நயம் எவ்வாறு எழுதணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு மாடல் வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மாடல் படி நீங்கள் எழுதுங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், பழமொழி விளக்கம். இந்த பழமொழிக்கு உண்டான விளக்கத்தை நீங்கள் தெளிவாக எழுதணும். எறும்பு ஊற கல்லும் தேயும், முயற்சி திருவினையாக்கும், சுடர் விளக்காயிடும் தூண்டுகோல் வேண்டும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், தன் கையே தனக்கு உதவி. இதெல்லாம் சும்மா எக்ஸாம்பிளுக்காக தான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நல்லா படிச்சிங்கன்னா அதுக்குண்டான விளக்கத்தை நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இதிலேருந்து கொஸ்டின் வரலாம். அடுத்து, தமிழாக்கம் தருக. A new language is a new life. Next, if you want people to understand you, speak their language. Learning is a treasure that will follow its owner everywhere. Next one, the limits of my language are the limits of my world. Next one, knowledge of knowledge is the doorway to wisdom. இந்த மாதிரியும் கேட்கலாம். சிங்கிள் லைன்ஸில் கொடுத்து உங்களுக்கு இந்த மாதிரியும் கேட்கலாம். இந்த மாதிரி பேராகிராஃபில் மாதிரியும் கேட்கலாம். பாருங்கள், பேராகிராஃப் பாருங்கள். In 1977, shocked at the environmental devastation caused by deforestation in her beloved Kenya, Wangari Maathai founded the Green Belt movement. For 30 years, the movement has enabled many women to plant trees in their region, providing them with food, fuel, and halting soil erosion and desertification. She used the movement to enlighten the people on the fruits of representative democracy. This led Kenya to Kenya's first fully democratic elections in the generation. In the election, Maathai was elected to the parliament and made a minister of environment. She was conferred a Nobel Prize in 2004 because of her outstanding success in guiding Kenya women to plant more than 30 million trees. She has transformed the lives of tens of thousands of women through sustainable
சோசியல் ஃபாரஸ்ட்ரி ஸ்கீம்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி பேராகிராஃபும் கொடுப்பாங்க, அதை வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்காக தான் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வேறு எதுவும் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ 4 மார்க்ஸில் உங்களுக்கு இந்த டைப்பில் கொஸ்டின்ஸ், 3 மார்க்ஸ் இந்த மாதிரி டைப்பில் கொஸ்டின் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா, அடுத்து பாருங்கள், நம்ம 6 மார்க் கொஸ்டின் பார்க்கலாங்களா? பாருங்கள், செய் நன்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. அடுத்து, சினத்தை காத்தல் வாழ்வை மேன்மைப்படுத்தும் இக்கூற்றை முப்பால் வழி விரித்துரைக்க. நெக்ஸ்ட் ஒன், அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழி நின்று விளக்குக. நெக்ஸ்ட், குடும்பம் எனும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் எனும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது, எவ்வாறு விளக்குக. அடுத்து, பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. நெக்ஸ்ட், பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. நெக்ஸ்ட் ஒன், பொறுப்புணர்ச்சி இன்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலத்தை விளக்குக. நெக்ஸ்ட், நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனையை தொகுத்து எழுதுக. அடுத்து, பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையை பாடப்பகுதி வழி நிறுவுக. நெக்ஸ்ட், உரிமை தாகம் கவிதையில் வெளிப்படும் உறவின் மேன்மையை புலப்படுத்துக. சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இதில் இருக்கிறது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 6 மார்க்ஸ் கொஸ்டின் நல்லாவே அட்டன் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட், அடிப்பெறலாமல் எழுதுக. இது வந்து செய்யுள் மனப்பாட பகுதியை சேர்ந்தது. உங்களுக்கு வந்து எதெல்லாம் மனப்பாட பகுதி இருக்கோ அதெல்லாம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்வி தான். பாருங்கள், ஓங்களிடை வந்து என தொடங்கும் தண்டி அலங்கார பாடலை எழுதுக. நெக்ஸ்ட், சுடும் என முடியும் குரலை எழுதுக. அடுத்து, துன்பு உளது என தொடங்கும் கம்பராமாயண பாடலை அடிப்பெறலாமல் எழுதுக. அடுத்து, மிகும் என முடியும் குரலை எழுதுக. சரிங்களா, ஓகே, இதெல்லாமேவும் முக்கியமான கேள்வி, ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. இதில் இருக்கக்கூடிய நீங்கள் படித்தாலே ஓவரால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் தமிழில். இந்த கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த இதில் இருக்கக்கூடிய கதை, கட்டுரை, அப்புறம் இடம் சுற்றி பொருள் விளக்குக, அதுக்குண்டான மாடல்ஸ்லாம் நாங்கள் கூடிய வரையில் அப்லோட் பண்ணுறோம். அதை பார்த்து எந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. அது ஒரு மாடலாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். சரிங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான அடுத்தடுத்த தகவல்கள்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதே மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நம்ம கிளியர் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.